நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் தேவன் கொடுத்த வாழ்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களால் நாம் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அதிகால வேளையில் சத்தியத்தை சொல்ல முடியும் நீர் கொடுத்த சிலாயத்திற்கு நன்றி அப்பா. பேசுவது நான் அல்ல, பரிசுத்தாவின் நிறைய வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்ல நல்ல பிதா, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த வீடியோவில் அந்த சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் ஏரோது இடத்திற்கு சென்றபோது அங்கே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே என்று ஏரோதை கேட்டபோது அவர் கலங்கி, நாம் தான் ராஜா, நம் பிள்ளை தான் ராஜாவாக இருக்க வேண்டும், இன்னொரு பிள்ளை அப்படின்றால் ராஜனாக பிறந்திருக்கிற அந்த பிள்ளை யார் என்று கலங்கினதை பார்க்கிறோம். நாம் இதை எங்கு வாசிக்கிறோம் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, எங்கேருந்து வந்தாங்க சாஸ்திரிகள்? வான சாஸ்திரிகள் அப்படின்றால் வானத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் வான சாஸ்திரிகள். அவர்களுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக எழுதியிருந்தது, இப்படி ஒரு வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றும், அந்த நட்சத்திரம் தோன்றும் போது அன்றாக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று. அப்போது அவங்க எங்கிருந்து கிளம்பி வந்தார்கள்? கிழக்கிலிருந்து கிளம்பி வந்தார்கள். எங்களுக்கு? எருசலேமுக்கு. யூதயா தேசத்திலே பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து, அப்போது அவர்கள் கிளம்பி வரும்போது கிழக்கிலிருந்து கிளம்பி எருசலேமுக்கு வர வேண்டும். அப்போ முதல் முறையாக அன்றாக இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள், பிறக்கும்போது மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கும்போது பார்த்தவர்கள் யார் என்றால், அங்கே ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள், வானசாஸ்திரிகள் அல்ல, மேய்ப்பர்கள் பார்த்தார்கள். அப்போது இவர்கள் அங்கிருந்து அந்த கிழக்கிலிருந்து அவர்கள் கிளம்பி வரும். அவர்கள் தேசத்திலிருந்து, கிழக்கிலிருந்து அவர்கள் கிளம்பி வர வேண்டும். அந்த தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வர வேண்டும். எருசலேமுக்கு வந்து தான் அவர்கள் கேட்கிறார்கள். எருசலேமுக்கு வந்து பெத்லகேமுக்கு போக வேண்டும். அப்போது அவர்கள் அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அந்த வசனத்தை நம்ம எங்கே வாசிக்கிறோம் என்றால் 16ஆம் வசனம். அது பாருங்க, கடைசியில் பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். யார் கொலை செய்தது? ஏரோது. எதற்காக? அன்றாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று, யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார், நாம் தான் ராஜாவாக இருக்க வேண்டும், நமக்கு பிறப்பவன் தான் ராஜாவாக இருக்க வேண்டும், இவன் யார் புதிதாக ராஜாவாக பிறந்திருக்கிறது என்று அறிந்து 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்தான். எங்கே? பெத்லகேமில், அதில் சுற்றும் இருக்கிற அது நாடுகளில், அது சுற்றும் இருக்கிற ஊர்கள் எல்லாம் சேர்த்து 2 வயதுக்குட்பட்ட எல்லாரையும் கொலை செய்தான். அப்போது அவர்கள் வானசாஸ்திரிகள் வந்து சொன்னது 2 வருடம் அன்றாக இயேசு கிறிஸ்து பிறந்து 2 வருடம் பிற்பாடு தான் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள். 2 வருடம் ஆயிற்று. அன்றாக இயேசு கிறிஸ்து 2 வயது ஆயிற்று. அப்போ இவங்க எப்போ போய் பார்க்குறாங்க வானசாஸ்திரிகள் என்றால், இங்கே இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு அவர்கள் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் துவர்க்கத்தையும் வெள்ளை பழத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். அப்போது இவர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்குள்ளே பார்த்தார்கள். 2 வருடங்களுக்கு பிறகு, 2 வருடங்களுக்கு முன்பு அந்த நட்சத்திரம் தான் வானத்தில் தோன்றின நட்சத்திரம், அதுதான் அடையாளம். அது முன்பதாகவே அன்றாக இயேசு கிறிஸ்து வருவார் என்று
தீர்க்க தரிசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் நமக்காக ஒரு பாலன் பிறப்பார், அவர் நமக்காக அடிக்கப்படுவார், அவர் ஏசாயா 40:42 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரங்களில் ஏசாயா நமக்காக ஒரு மெஸ்ஸையா வரப்போகிறார், அவர் நமக்காக அடிக்கப்படுவார், வதிக்கப்படுவார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பார். இது இப்படியாக பழைய ஏற்பாடில் சில இடங்களில் மெஸ்ஸையா வருவார், இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து போட்டிருக்கிறது. இந்த வான சாஸ்திரிகள் கூட அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அதுதான் வழிகாட்டினது. 2 வயதான போது பிள்ளையை வீட்டுக்குள்ளே போய் பார்த்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த பொன்னையும் தூப வர்க்கத்தையும் சாம்பிராணியும் காணிக்கையாக கொடுத்தார்கள். இது ஒரு ராஜாவுக்கு கொடுக்கிற மரியாதை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார்கள். அப்போது அந்த நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு அந்த வான சாஸ்திரிகளை கொண்டு போய் சேர்த்தது. இன்றைக்கு நாம் எத்தனை பேரை ஆண்டவரிடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம்? அவர் பிறப்பு நாளை நல்ல விதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அலங்காரங்களோடும் ஆர்ப்பாட்டங்களோடும் நடனங்களோடும் புத்தாடைகளோடும் லைட் வெளிச்சங்களோடும் ஸ்டாரோடும் நாம் அவருடைய பிறப்பு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. அவருடைய பிறந்ததின் நோக்கம் அந்த வான சாஸ்திரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு அந்த நட்சத்திரம் கொண்டு போய் சேர்த்தது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு எத்தனை ஆத்துமாக்களை, எத்தனை பேரை நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் ரகசியம் அது உடனடியாக அவர் பிறந்து விடவில்லை. அன்றே தீர்மானிக்கப்பட்டது. ஆதாம் யோவாள் எப்போ பாவத்தில் விழுந்து மரித்தார்களோ அன்றைக்கே தீர்மானிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகம் வர வேண்டும், அவர் நமக்காக மரிக்க வேண்டும், அவர் நம் பாவங்களை சுமக்க வேண்டும் என்று அன்றே தீர்மானிக்கப்பட்டது. ஒரு ஆட்டுக்குட்டி நமக்காக வதிக்கப்பட வேண்டும், அப்படின்னா அடித்து கொல்லப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியம். அடுத்த பகுதியில் இன்னும் சிலத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.